ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கிரெடிட் பியில் வந்து புதுசாக ஒரு கூப்பன் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீஸை வந்து ஒரு 80% வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதை என்ன கூப்பன் கோடு அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கிரெடிட் பி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நிறையா பேர் கிரெடிட் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 68,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து லோன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 67,500 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், கெட் நவ் கிளிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் கெட் நவ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், மேக்ஸிமம் 67,500, மினிமம் எவ்வளோ அப்படின்னா 47,250 மேக்ஸிமம் வந்து 67,500 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 11 மந்த்தில் வந்து நம்ம அதை கட்டி முடிச்சோம். ஓகேங்களா, கீழே வந்து வியூ சம்மரி அண்ட் சார்ஜஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் தான் வந்து நீங்கள் இப்போ இந்த கூப்பன் கோடை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 3,003 வந்து இருக்குது. மொத்த லோன் அமௌண்ட் வந்து 67,500. நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 62,424 வந்து கிடைக்கும். ஸோ கீழே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை கூப்பன் கோட் ஆர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து டச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ட்ரு பண்ணுற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். PIZ100 அப்படின்னு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ நல்லா வந்து மறுபடியும் வந்து பார்த்துக்கோங்க, PIZ100 இதை மட்டும் என்ட்ரு பண்ணிட்டு அப்ளை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3,000 இருந்துச்சு. இப்போ வரும் 876 தான் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் காட்டுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் அமௌண்ட்டுமே வந்து 64,934 அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து என்ரோல் ஃபார் இஎம்ஐ ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு டிக் பண்ணியிருப்பாங்க. அந்த டிக்கை வந்து எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டிங்கன்னா இங்கே மறுபடியும் அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு ரெண்டாவது ஒரு டிக்கு இருக்குது, அதையும் வந்து எடுத்து விட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். மொத்தமாக 65,938 வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த மொத்த அமௌண்ட்டுக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9,613 இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் முதல்ல 3,000 இருந்தது வந்து இப்போ 886 வந்து எடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லோன் டாக்குமெண்ட் ஃபீஸ் 514 வந்து எடுக்கிறாங்க. ஜிஎஸ்டி 162. ஸோ இது ரெண்டையுமே எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, இந்த கோடை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸை கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. ஸோ வியூ ரீபேமெண்ட் ஷெட்யூல் வந்து நம்ம கிளிக் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது இந்த ரைட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அதாவது நம்ம 7,010 வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து கட்டணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதம் 14ஆம் தேதி வந்து நமக்கு வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 14 ஆகுது. அதனால் இன்றைக்கி தேதி லோன் எடுத்தோம்னா அடுத்த மாதம் 14ஆம் தேதியிலேருந்து நமக்கு லோன் அமௌண்ட் கட்டுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து பெனால்ட்டி சார்ஜஸ்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ போட்டிருக்காங்க. கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் லோன் எடுக்காமல் ஒரு நாள், அதாவது லோன் எடுக்கிற அமௌண்ட்டை ஒரு நாள் கட்டாமட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 500 அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2லேருந்து 180 நாளைக்குள்ளே நீங்கள் கட்டாமட்டிங்க அப்படின்னா 36% இன்ட்ரெஸ்ட் போடுவோம், ப்ளஸ் அதுக்கு ஜிஎஸ்டியும் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் எடுக்கிற லோன் அமௌண்ட் வந்து ஃபுல் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அப்போவே வந்து க்ளோஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு லோன் வந்து எடுங்க. ஸோ மஸ்ட் வந்து கூப்பன் கோடை லோன் எடுக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாேருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.